ராவணன் தன்னோட எப்பொழுதுமே ஒரு வாள் ஒன்று வச்சுட்டுருப்பான். அதுக்கு பேர் சந்திரஹாசம்னு பேர். அந்த வாளை எடுத்துட்டு எந்த போருக்கு போனாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவான். அப்படி ஒரு நாள் அவன் வெளியில் போயிட்டு வரும்போது பொதுவாக என்ன பண்ணுவான்னா, சாமி பெறையில் அந்த வாளை வச்சுட்டு அப்புறம் தான் தன்னோட சிம்மாசனத்திலே வந்து உட்காருவானான். ஒரு நாளைக்கு வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போது இந்த வாள் அவன் கையில் இல்லையாம். மண்டோதரி பார்த்துட்டு கேட்டாலாம், வாள் எங்கே கையில் காணோம் அப்படின்னாலாம். இல்லை, நான் ஜடாயுன்னு ஒரு பெரிய பறவையை வெட்டினேன், ரெக்கையெல்லாம் வெட்டினேன், அப்போ அந்த வாள் மறைஞ்சு போயிடுது அப்படின்னலாம். நிராயுதபாணியாக இருந்த ஒருத்தரை வெட்டினேளா அப்படின்னாலாம். நிராயுதபாணி இல்லையா, அதுதான் அழகால் என்னை கொத்தித்தே அப்படின்னலாம். அழகுங்கிறது உடம்புல ஒரு உறுப்பு, அது கொத்தித்துன்னு நீங்கள் அது ஒரு ஆயுதமாக சொன்னால் தப்பு இல்லையா, அதனால தான் உங்களுக்கு மறைஞ்சு போயிடுது அந்த வாள் அப்படின்னலாம். சரி, அந்த சந்திரஹாசங்கிற வாள் எப்படி ராவணங்கிட்ட வந்தது? அதாவது என்னென்னா, அவர் சாமகானம் இசைச்சு சிவபெருமானை குளிர்விச்சார் ராவணன் ஒரு வாட்டி. அப்போது மனம் மகிழ்ந்து சிவபெருமான் என்ன பண்ணுறார், அந்த வாளை கொடுத்து, அப்பா நீ இந்த வாளை எடுத்துகிட்டு போய் எந்த போருக்கு போனாலும் ஜெயிச்சுடுவேன், ஆனால் நிராயுதபாணியாக இருக்கிற ஒருத்தரை இந்த வாளை கொண்டு நீ தாக்கினா இந்த வாள் மறைஞ்சு போயிடும்னு சொல்லி தான் கொடுத்தாராம். ஆனால் அந்த சமயத்தில் என்னமோ ராவணனுக்கு அது புத்திக்கு எட்டலை. அது அழகு ஒரு தனக்கு ஒரு நிராயுத பாணியில் அழகால அது குத்திட்டு அது ஒரு ஆயுதங்கிறாப்புல தப்பாக நினச்சுக்கிட்டோம். இதனால தான் அந்த வாள் அவன் கையை விட்டு மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போன வாள் என்ன ஆச்சு, சிவபெருமான்கிட்டே தான் போயிடுது. எத்தனையோ பொருளை ஜெயிச்சுட்டு இருந்தவோ கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிராயுத பாணியாக இருந்த ஒரு பறவையை தாக்கி அந்த வாளை போக்கினுட்டோம்.